இதை இயேசுவின் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இன்று இயேசு தன் பணிவாழ்வு இறுதி கட்டத்தில் சீடர்களோடு பந்தியம் வந்து பாஸ்கா விழாவை கொண்டாடி மகிழ்ந்ததை நினைவுகூர திரு அவையானது நம்மை ஆண்டவரின் இறுதியாகவும் திருப்பலிக்கு அழைக்கிறது. இயேசு சீடரின் மதிப்புரைகளாக இருந்தும் அடிமை பணியாற்றிய காலடி கழுவும் செயலை செய்தார். ஒருவர் ஒருவருக்கு பணி செய்ய வேண்டும் என்று பணி செய்வதை சீடர்களின் அடையாளம் என்று கூறுகிறார். அடுத்து இயேசு தம் சீடர்களுக்கு வாழ்வுதல் உணவாக மாறுகிறார். கிறிஸ்துவே தலைமைத்துவமாகவும் பழிப்பொருளாகவும் நின்று குறுக்குவட்டை ஏற்படுத்தி புதிய பாஸ்கா கொண்டாட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். நாம் இன்னும் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி நற்கனை என்னும் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நற்கனை கொண்டாட்டத்தை நிகழ்த்தும் பொறுப்பையும் மக்களுக்கு கடமை செய்தி அறிவித்து அவர்களுக்கு பணி செய்யும் பொறுப்பையும் குருக்களிடம் ஒப்படைத்து குருத்துவத்தை ஏற்படுத்தினார். ஆகவே இன்று நாம் கிறிஸ்துவின் வழி அன்பு, மன்னிப்பு, தாழ்ச்சி ஆகியவற்றை அடையாள கொண்டு நம்மை அலங்கரித்து திருப்பலியில் பங்கு கொள்வோம். பிறருக்கு பணி செய்வதே நமது வாழ்வின் நோக்கமாக இருக்க இறைவனிடம் மன்றாடுவோம். இன்றைய வழிபாடானது 4 பகுதிகளாக கொண்டுள்ளது. முதலாவதாக வார்த்தை வழிபாடு, இரண்டாவதாக பாதம் கழுவும் சடங்கு, மூன்றாவதாக நற்கருணை வழிபாடு, நான்காவதாக நற்கருணை இடமாற்று பகுதி. எனவே இந்த வழிபாட்டில் பொறுப்புணர்ந்து பக்தியோடு பங்கெடுப்போம். எழுந்து நிற்போம்.
ஆவியாரின் மூலமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைய நாளிலே புனித வியாழனன்று இயேசு திரு அவைக்காக இரு பெரும் கொடைகளை, அருள் அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். குருத்துவத்தையும் நற்கருணையையும். இந்த நற்கருணை நமது வாழ்வின் மையமாக, ஊற்றாக, சிகரமாக, அடிப்படையாக, சக்தியாக, வாழ்வாக இருக்கிறது. எனவே இந்த நற்கருணை பலியிலே நாம் தூய உள்ளத்தோடு பங்கெடுக்க தடையாக இருக்கும் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட நமது குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்து மன்னிப்பு கேட்போம். அனைவரும் கண்களை மூடி பாவ நிலையில் இருந்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். தகுதியற்ற நிலையிலே இயேசு ஆண்டவரின் உடலை உண்டு இரத்தத்தை பருகிய நேரங்களுக்காக மன்னிப்பு கூறுவோம். நம்மையே தகுதி ஆக்கும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஆண்டவர் முன் எடுத்து அமைதியாக சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளிடம் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாட்டுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன் திருமகன் சாவு கையளிக்கும் வேளையில் நிலைத்திருக்கும் அன்பின் புதிய பகுதியை திருவிருந்தையும் தவறு அவைக்கு அளித்தருளினார். ஆதலால் புனிதமிக்க திருவுலகில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான வரையிலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வினையையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிகிறார்கள். உம்மோடு தூயாவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்வோம். முதல் வாசகம் ஒன்றில் பாஸ்கா என்பது கடந்து செல்லுதல் என பொருள்படும். இறைவன் தாம் தேர்ந்தெடுத்த மக்களை வாழ்விலிருந்து மீட்டு செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்துச் சென்றார். அதுபோலவே பாவம் நிறைந்த இந்த உலக நிலையை கடந்து தூய விண்ணக வாழ்வை அடைய முயற்சிப்போம் என்று அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு சொல்லிக் கொடுப்போம். முதல் வாசகம் பாஸ்கா ராவுணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை மற்றும் 11 முதல் 14 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களின் தலையான மாதம் இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்க அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விளங்கும் வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் இருக்காது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரையாக நீங்கள் பாட வேண்டிய வரிகள்: நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றும்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 23 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்காக என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருக்கு வருவார்கள். பாஸ்கா விழா தொடங்கி இருந்தது. இயேசு தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அளவை சீமோனின் மகனாகிய யூதாஸ் காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்த பொழுது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வார் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாக விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்கள் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவரிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது இன்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே.
நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. தூங்காம இருக்கவங்கள கை தூக்கி praise the Lord. ஆக்டிவா இருக்கவங்கள கை தூக்கி praise the Lord. இன்னைக்கு பக்தியோட வந்திருக்கவங்க எல்லாம் praise the Lord. கண்ண மூடிட்டு தூங்குறவங்க praise the Lord. பரவாயில்லை, இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க, வெரி குட். அப்போ ஒரு சில கை தூக்கிட்டாங்க, லைட்டா கொஞ்சம் பேர் praise the Lord சொன்னாங்க. சரி, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கெல்லாம் குருக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு பங்கு சாமியார் விஷ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் நமக்கு என்ன சாமியாருங்க மாமியாருங்க நம்ம வேலை பார்ப்பாங்க, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் உங்க ஃபாதர் விஷ் பண்ணீங்க? அது எனக்கு தெரியல ஃபாதரியா, தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஆண்டவர் 2 பெரிய அருள் அடையாளங்களை ஏற்படுத்தினார். அருட்சாதனம் என்னது? குருத்துவமும் நற்கருணை. பிரைஸ் தி லார்ட். நம்ம கை தட்டலாமா? சொல்லுங்க. குருத்துவத்தையும் நற்கருணையும் ஏற்படுத்திய ஒரு அற்புதமான நாள். நற்கருணையை சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மண்ணகத்தில் விண்ணகம். என்னது? சத்தமா எவ்வளவு அருமையா பாட்டுக்கு, எவ்வளவு அருமையா தெளிவா முன்னுரையா இருந்தாலும் சரி, வாசகமா இருந்தாலும் சரி, மதுரை பாடலும் சரி, பாடல்கள் தெளிவா பாடுதான் வாசித்தாங்க. அவங்களுக்கு கை தட்டலாமா? அப்ப நற்கருணை என்னது? மண்ணகத்தில் விண்ணகம். ஆமா, இயேசு விண்ணகத்துல உயிர்த்து தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். நம்பிக்கைக்கு சேரல இல்லையா? இயேசு தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மீண்டும் வருவார்கள் அறிக்கையிடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச பிரமாணத்துல நம்பிக்கை இருக்கிற சொல்றோம். அந்த விண்ணகத்தில் இருக்கிற இயேசு மண்ணகத்தில் அதனால இது மண்ணகத்தில் விண்ணகம் அப்படின்னு சொல்லி குருத்துவத்தை சொல்லும் பொழுது பங்கு குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரியாணி அற்புதமா ஒரு லைன் சொல்லுவார். இயேசுவின் திரு இருதய அன்பே குருத்துவம். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை! இயேசுவின் திரு இருதய அன்பே குருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் குருக்கள் இல்லை என்றால் திரு அவை இல்லை, குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை, குருக்கள் இல்லை என்றால் திருப்பலி பூசை இல்லை. அதாவது இயேசு தொடர்ந்து நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக குருத்துவத்தையும் நற்கருணையும் அற்புதமாக ஏற்படுத்தினார். சரி, இதை பற்றி ஆழமா சிந்திக்காத எல்லாரும் கண்ண மூடுவோமா? நான் பாடுற பாட்டு உணர்ந்து பாடுங்க, சும்மா பாடலாம் பாடாதீங்க. அற்புதமான பாட்டு. அந்த வார்த்தைகள் என்ன? நீயாக நான் வாழ வேண்டும், நீயாக நான் மாற வேண்டும். நான் ஒரு முறை பாடுகிறேன், நீங்கள் திருப்பி பாடுங்க. அருமையா பாடுங்க, எல்லாம் சேர்ந்து பாடணும். ஒரு முறை நான் முழுமையாக பாடிய பிறகு நீங்க பாடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாடணும். போதும். நீயாக நான் மாற வேண்டும் பாடுவோம். நீயாக நான் மாற வேண்டும் மீண்டும் அதை பாடுவோம். நீயாக நான் மாற வேண்டும் நீயாக நான் வாழ வேண்டும் என் இயேசுவே. எல்லாமும் நீயாக வேண்டும் என் இயேசுவே. எல்லாமும் நீயாக வேண்டும் என் இயேசுவே. எல்லாமும்
எல்லாமும் நீயாக வேண்டும். இயேசுவே நீயாக நான் மாற வேண்டும். இயேசுவே மீண்டும் அதே வரி உணர்ந்து பாடுவோம். நான் மாற வேண்டும். அன்பான தந்தையே, இந்த மாலை பொழுதுக்காக நன்றி கூறுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உன் திருமனிதன் நிறைவேற்றிய அற்புதமான திருப்பதி, அந்த பெரிய பிராணந்த குருத்துவத்தின் நற்கரை ஏற்படுத்தின அந்த புனிதமான நாள் கரப்படி வாழையின் அந்த பங்கிலே நாங்கள் இணைந்து அருள் அடையாள முறையிலே இன்றைய நாளிலே கொண்டாட கொடுத்த திருமைக்காக நன்றி கூறுகிறோம். நற்கருணை ஆண்டவரை உண்டு பருகின்ற பொழுது எங்களுடைய ரத்தம் அவருடைய ரத்தமாகும், எங்களுடைய உடல் அவருடைய உடலமாக மாறுகிறது, நாங்கள் அவராக மாறுகிறோம். எனவே இயேசுவாக மாறுகிறோம் என்பதை உணர்ந்து நற்கருணையை தகுதியுள்ள வகையில் உட்கொள்ள, பாவ அறிக்கை செய்து எங்களை தயார் செய்து உட்கொள்ள எங்களுக்கு வரப்பாகும். அதன் மூலம் பவுலடியார் சொல்வது போல வாழ்வது நான் அல்ல, இயேசு எங்களில் வாழ்கிறார் என்ற உணர்வோடு வாழ எங்களுக்கு வரப்பாகும். மீண்டும் ஒருவரை பாடுவோம். மீண்டும் ஒருவரை கரங்களை விரித்து பாடுவோம். அருமையா பாடுங்க. கேட்டிசம் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு சிஸ்டர். அப்ப அந்த சிஸ்டர் ஒரு குட்டி பையனை கேள்வி கேட்கிறான், நற்கருணைக்கும் பாடுபட்ட சுருவத்துக்கு வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு. இந்த பையன் என்ன சொல்லிட போறான் அப்படின்னு மற்றவங்க எல்லாம் பார்க்கறாங்க. அப்ப அந்த பையன் ஒரு அற்புதமான பதில சொன்னதாக சொல்றாங்க. பாடுபட்ட சிறுவனை தெரியுமில்ல, அது ஒரு சிலர் தெரியாது, நான் வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில் போறவங்க மக்களுக்கு தெரியும். அது பாடுபட்ட சிறுவம். அந்த பாடுபட்ட சிறுவத்துல இயேசுவை ஊனக்கண்ணால, இந்த ஊனக்கண்ணால பார்க்கிறேன். இயேசு அங்கு மெய்யாக பிரசன்னமாக இல்லை. நற்கருணையில இயேசுவை ஊனக்கண்ணால பார்க்கிறது இல்லை, ஆனால் இயேசு அங்கு மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கிறார். கேட்டிஸ்ல படிச்சிருப்போம், நற்கருணையில் இயேசு எவ்வாறு இருக்கிறார்? உடலோடும் ஆன்மாவோடும் இரத்தத்தோடும் தேவ சுவாபத்தோடும் மெய்யான மனிதனாய் மெய்யான கடவுளாய் முழு மனிதனாய் முழு கடவுளாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் புனிதை மதர் தெரேசா அற்புதமா சொல்லுவாங்க, நான் பாடுபட்ட சுரூபத்தை பார்க்கும் போதெல்லாம் இயேசு அன்னைக்கு எப்படி அன்பு செய்தார் பாஸ்டர் உணர்ந்து கொள்கிறேன். ஆனால் நற்கருணையை உற்று பார்க்கும் பொழுது இன்று இப்போது இயேசு என்னை அன்பு செய்கிறார் என்பதை உணர்வு. உலகத்துல நற்கருணைக்கு இணையானது எதுவும் இல்லை, இயேசு ஆண்டவருக்கு இணையானவர் யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ 1000 தடவை திருப்பயணம் போலாம், 1001 தடவை மொட்டை அடிக்கலாம், 1000 தடவை வேஷ்டி கட்டிட்டு தவக்காலத்துல மட்டும் போலாம், பத்தாது. நற்கருணை ஆண்டவரை நீ ஆராதிக்க வேண்டும், திருப்பலியில் பங்கு பெற வேண்டும். ஒரு திருப்பலிக்கு இணையானது எதுவும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் சீம்பூபா எல்லாம் மாறிடும். எல்லாமே அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், சுகமளிக்கும் கூட்டம் அப்படின்னு கூட்டம் போவோம். அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஆமா, எல்லாம் பாத்தீங்கன்னா பேண்டர் அற்புத சுகமளிக்கும் ஆவி சுகமளிக்கும் கூட்டம், நூற்று சுகமளிக்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அடையாளங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை தேடி செல்கிறோம். ஆனால் அந்த அடையாளங்கள், அற்புதங்களின் ஆண்டவரை தேடி வருவதில்லை. அதான் பிரச்சனை. அதிசயம், அற்புதம், அற்புதம் அப்படின்னு சொல்லி ஓடுறோம். அந்த அற்புதங்களை, அதிசயங்களை தேடுகிற இயேசு ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்துட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் போனோம்? உங்களுக்கு அருமையான கோயில், அப்புறம் அற்புதமான அந்த ஒரு கெத்செமனி ஃபீலிங், அதெல்லாம் உணரணும். கிடைக்காது நிறைய கோயில் இல்ல, வட இந்தியாவில் பூசியில நிறைய பேருக்கு இல்ல.
உங்களுக்கு இங்க சாமியார் வராங்க, சிஸ்டர்ஸ் வந்து தயார் பண்றாங்க, அப்புறம் எல்லாம் கேட்டகிஸ்ட் மற்றவங்க பாடகர் குழுவினர் எல்லாம் பூசணி பசங்க இன்னைக்கு பாருங்க அற்புதம் இளைஞர்களும் திருமணமானவர்களும் இன்னைக்கு திருத்தூர்வா உட்காந்துருக்காங்க. அதுல யார் யூதாசன் தெரியல, அது ரொம்ப பிரச்சனை இல்லை. கடவுள் கொடுத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பூசைக்கு இணையானது எதுவும் இல்லை. நீங்க பூசைக்கு வராம நற்கருணை ஆராதிக்காம நீங்க அந்தோனியார் 1000 தடவை பண்ணிடலாம், மாதம் 1000 தடவை பண்ணிடலாம், பலன் இல்லை. மாதம் அந்தோனியார் புதுமை செய்யறது நல்லா தெரிஞ்சுங்க. புதுமை செய்யற அவர் மட்டும்தான். அந்தோனியாரும் மாதாவும் பரிந்துரை தான். அதனால காணாமல் திருமணத்தில் மாதா என்ன சொல்றாங்க, அவர் சொல்வதை போல செய்கிறோம் அப்படிங்கிறான். நிறைய இன்னைக்கு அந்தோனியார் கோயிலுக்கு போவோம், மாதா கோயிலுக்கு போவோம், நற்கருணை ஆண்டவர் ஆராதிக்க மாட்டோம், பூசையில பங்கெடுக்க மாட்டோம். ஏன்னா கண்ட சாமியாருக்கு மாமியாருக்கு சண்டை நாயம் போகணும் அப்படின்னு. இந்த திருப்பலி பூசைக்கு இணையான. அதனாலதான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாள் நெருங்கி வருவதை உணர்ந்து இன்னைக்கு நற்கருணையின் குருத்துவத்தை ஏற்படுத்தினார். ஒரு 3 கருத்துக்களை சுருக்கமா சொல்லிட்டு நான் ரொம்ப ஆழமான இறையில் நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய நம்ம என்ன செஞ்சார் இயேசு? உங்களை போல என்னால் போல இந்த ஊருடனோடு வாழ்ந்தார். நாசரேத்து இயேசு என்ன செய்தார்? இந்த அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்றார், ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் என்றார். அருள் அடையாள முறையில் ஊருடனோடு வாழ்ந்த இயேசு அன்னைக்கு பெரிய ஆட்களாக பூசரிக்கிறார். ஊனுடனோடு வாழ்ந்த இயேசு அப்பத்தை ரசத்தை எடுத்து இது என் உடல் இது என் ரத்தம் என்று உங்களுக்கு கையளிக்கப்படுகிறது என்று திருப்பலி நிறைவேற்றுகிறார். அதனுடைய நிறைவு எங்கிருக்குது? நாளைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையில தன்னையே பலியாகி அதை நிறைவேற்றுகிறார். நான் பெற வேண்டிய திருமுழுக்கு உண்டு, அதை பெறும் வரை நான் மிகுந்த நெருக்கடியில் இருக்கிறேன். லூக்கா 12:50, மார்க் 10:38. அது இயேசுவுடைய சிலுவை சாவு அங்கு நிறைவு செய்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் பங்கெடுக்கிற திருப்பலி என்ன நடக்குது? உயிர்த்த ஆண்டவர் திரு அவையின் திருப்பலி வழியாக அந்த அருளடையாள முறையிலே திருப்பலி நிறைவேற்றுகிறார். அதனால சாமியார் இல்ல, இயேசுதான் பிரசன்னம். அதனாலதான் ஃபாதருக்கு தூவம் போடுறாங்க, உங்களுக்கு தூவம் போடுறாங்க. ஏன்? எங்கே 2-3 என் பெயரால் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியிலே இருக்கிறார். இயேசுவுக்கு தான் அந்த தூவம் போடுறோம். சரிங்களா? ரைட். இரண்டாவது கருத்து, பழைய ஏற்பாட்டு பலிக்கும் புதிய ஏற்பாட்டு பலிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டு பலி உங்களுக்கு தெரியும். பாஸ்கா அந்த வாரத்துல சொல்றாங்க, யூதர்கள் கிட்டத்தட்ட 24,000 ஆண்டுகளுக்கு மேல பலி ஒப்பு கொடுத்ததாக. எதுக்காக? பாவத்தை போக்காக. பாவம் போக்கு. ஆனால் இயேசு ஒரே ஒரு முறை கல்வாரியிலே சிலுவையில் பலியானார். நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பழைய ஏற்பாட்டு பலின்னு சொல்லுவாங்க, அந்த ஆடோ அல்லது காளையோ மிருகங்களை பலி ஒப்பு கொடுப்பாங்க, ரத்தத்தை வெளியே சிந்திரணும். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கையில ரத்தத்தில் உயிர் உள்ளது, உயிர் கடவுளுக்கு சொந்தம். அதனால அந்த ரத்தத்தை யாரும் குடிக்க கூடாது. புரிஞ்சுதா? பழைய ஏற்பாட்டுல ரத்தம் சிந்தப்பட வேண்டும், மிருகங்களின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஆட்டின் ரத்தம் காளையின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதை குடிச்சா சாவு சாவு கடவுளுடைய தண்டிச்சிருவார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு புதிய பாஸ்காவை கொண்டாட என்ன சொல்றாரு? இது என் உடல், இது என் ரத்தம், இதை உண்டு என் ரத்தத்தை பருகுங்கள். ரத்தத்தை குடின்னு சொல்றார். அப்ப என்னது? இயேசுடைய வாழ்க்கையே நாம நற்கருணையில வாங்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மறந்துடாதீங்க, இயேசுவே பலியாகி அவரே நமக்கு அவரையே உணவாக கொடுக்கிறார். என் ரத்தத்தை குடிக்கிறார். என் வார்த்தை பெற்றுக் கொள்ளுங்கள், என் வாழ்வை பெற்றுக் கொள்ளுங்கள். அதனாலதான் நற்கருணையை அறிந்து பொழுது நாம் இயேசுடைய உடலாய், இயேசுடைய இரத்தமாய், இயேசுடைய நாணங்களாய், இயேசுடைய உடலாய் வாழ்கிறோம். புனித அகஸ்தியர் சொல்றார், மற்ற பொருள் சாப்பிடும் பொழுது நாம் அதான் மாறும். பண்ணி சாப்பிட்டா பண்ணி மாதிரி தான் இருக்கும், மாட்டு சாப்பிட்டா மாட்டு புத்தி தான் வரும்.
ஆனால் நற்கருணை உண்ணும் பொழுது நாம் நற்கருணை ஆண்டவராய் மாறுகிறோம். எத்தனை பேர் இது உணர்வு செய்யும்? 2ஆம் வசனத்துல சொல்றாங்க, எவனாவது பகுதியற்ற வகையில் உண்டால் அவன் இயேசுடைய ரத்தத்திற்கு உடலுக்கு எதிராக பாவம் செய்கிறான் பவுலடியார் தெளிவா சொல்றார். பழைய ஏற்பாட்டுல பலி ஒப்பு கொடுக்கப்பட்ட பலிப்பொருள் தூதுவேலை. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசுதான் பலிபீடம், இயேசுதான் பலி ஒப்பு கொடுக்கிறவரு, இயேசுதான் பலிப்பொருள். அதனால பூசையில வந்து சாமி என்ன பண்றாரு? திருப்பிடத்தை முத்தம் செய்யறார். ஏன்னா அது கல்வாரி பலியை நடக்குது, சுட்டி காட்டுது. பீடம் இயேசுவின் உடலை சுட்டி காட்டுகிறது. இயேசு பலியிடப்படுகிறார், இயேசுவே பலியாகிறாரு, இயேசுவே உணவாகிறார். அதனால பீடத்தை சுத்தி பூசையில வந்து தூபம் காட்டுகிறார். அந்த இதெல்லாம் தெரியாம எதிர்சும சடங்குகள் சம்பிரதாயங்கள். கடைசியா 3வது இறுதி சிந்தனையா மறைந்த திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதம் அற்புதமா சொன்னார். 3 கருத்து நற்கருணை பற்றி. நற்கருணை ஒரு மறைபொருள், அது நம்ப வேண்டும். நற்கருணை ஒரு மறைபொருள், அது கொண்டாட வேண்டும். நற்கருணை ஒரு மறைபொருள், அது வாழப்பட வேண்டும். நற்கருணை ஒரு மறைபொருள், அது நம்ப வேண்டும். நம்புறோம், நற்கருணை இருக்கிறான்னு சொல்லி நம்புறோம். அதான் ஆராதிக்கிறோம். சாஸ்திரம் விழுந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நற்கருணை ஒரு மறைபொருள் கொண்டாடுகிறோம். அதனால திருப்பலி பூசை கொண்டாடுறோம். நற்கருணை ஆராதனையில பக்தியா கலந்துகிறோம். 3வது பிரச்சனை, நற்கருணை ஒரு மறைபொருள், அது வாழ்வாக்கப்பட வேண்டும். வாழ்றோமா? நாம நற்கருணை ஆண்டவரா வாழ்றோமா? எத்தனை திருப்பலி பூசையில பங்கெடுத்திருக்கிறோம்? எத்தனை தடவை நற்கருணை வாங்குறோம்? அவரா மாறும். ஏதோ வர்றோம், வெள்ளடிக்குது, அவங்க சிஸ்டர்ஸ் வரட்டும், கொஞ்சம் பேர் வரட்டும், பூசை தொடங்கி பிதாசுகள் போட்டதுக்கு அப்புறம் வரலாம். எல்லாம் பக்கத்தான் இருக்கிறீங்க. எத்தனை பேர் முழு பூசைக்கு வரீங்க? சினிமா கொண்டு போவீங்களா? உங்க சொந்தக்காரர் உறவுகள் நல்லிடங்களுக்கு போவீங்களா? ஆனா இயேசு நமக்காக காத்திருக்கிறார். நாம் எவ்வளவு அநியாயம் செஞ்சால் நம்மை மன்னிக்கிற காத்திருக்கிறார். அவருக்கு நேரத்தை கொடுக்குறீங்களா? இன்னைக்கு நேரத்தை கொடுங்க. இன்னைக்கு பூசை முடிஞ்சு அங்க நற்கருணை இடமாற்ற பவுல் செஞ்சு அவங்க ஆராதனை அற்புதமா செஞ்சிருக்காங்க. ஏற்பாடு குறைஞ்சது நான் சொல்றேன், 1 மணி நேரமாவது கடவுள் ஒப்பு கொடுங்க. உங்க பாவத்துக்காக பரிகாரம் ஒப்பு கொடுங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. கடவுள் மனைவிக்காக ஜெபிங்க, மனைவி கடவுளுக்காக ஜெபிங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக ஜெபிங்க. இதை விட ஆசீர்வாதம் கிடையாது. நற்கருணைக்கு முன்னாடி ஜெபிக்கிறதுக்கு ஈக்குவல் கிடையாது. நீ எத்தனை கோயிலுக்கு போகலாம், எத்தனை மொட்டை அடிக்கலாம், நற்கருணை ஆண்டவருக்கு இணையானது எதுவும் இல்லை. அதை மறந்துடாதீங்க. சும்மா போய் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், குருசடிக்கு போன, மொட்டை அடிச்சேன், இறங்கின ஏறினேன், அது பத்தாது. இங்க நற்கருணை ஆண்டவர் ஆராதிக்காம, முழு பூசையில பங்கெடுக்காம நீங்க மற்றபடி செஞ்சீங்கன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் பக்தியா கோயிலுக்கு போறீங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் விட்டு போட்டு நீ வேண்டாம் சொல்லிட்டு நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், எல்லாம் சரியா போயிடும், புசுரை கொடுத்த சாமிக்கு நான் என்னோட முடிய கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன போதுமா? ஆண்டவருக்கு என் வாழ்வை கொடுக்க வேண்டும். நான் இயேசுவாக மாற வேண்டும். அற்புதமா அட்டென்டிவா இருக்கிறீங்க, பாராட்டுகள். கண்களை மூடி மீண்டும் அந்த பாடல்களினை பாடுவோம். நீயாக நான் வாழ்வுக்குள்ள உணர்ந்து கைகளை உயர்த்தி பாடுங்கள். கண்ணை மூடி தயவுசெய்து யாரும் கேட்டு பாடாதீங்க. நீயாக நான் வாழ வேண்டும். பெரிய உணர்ந்து பாடுங்கள். மீண்டும் அதை அன்பான தந்தையே, இதன் திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் அன்பு மக்களை ஒப்புக் கொடுத்து சொல்கிறேன். ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கலைவான் நீரோடையை ஆர்வமாய் தேடிவருவார். உம்மை ஆர்வமாய் தேடி வந்துள்ள அன்பு மக்களை நிறைவாய் ஆசீர்வதியும். இந்த ஊரிலே எத்தனையோ மக்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இல்லத்திலே அமர்ந்து உம்மை உதாசீனப்படுத்தி வாழ்கின்ற மத்தியிலே இந்த அன்பு மக்கள் உமக்காக தங்கள் நேரத்தை செலவழித்து இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்களின் நம்பிக்கையின் பொருட்டு நம்பிக்கை இழந்து வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கும் இவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை தொட்டு குணப்படுத்தும். எவ்வாறு அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் கட்டியில் கிடத்தி கொண்டது பொழுது அந்த 4 பேரின் நம்பிக்கைக்காக அந்த திமிர்வாதக்காரனை
இந்த ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களின் அற்புதமான ஆழமான நம்பிக்கைக்காக இவர்களை சார்ந்தவர்களை நீ குணப்படுத்தும். பாவம் என்ற திமிர்வாதக்காரத்தால் ஆண்டவரை நான் நாடி வரமாட்டேன் என்ற திமிர்வாதத்தால் ஆண்டவர் எனக்கு தேவையில்லை, டிவி போதும், எனக்கு கணினி போதும், அலைபேசி போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற திமிர்வாதத்தால் ஆலயம் அருகிலிருந்தும் அற்புதமான பாடல்கள் பங்கேற்பு மக்கள் இருந்தும் இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு உலக காரியங்களே போதும், உலக நாட்டங்களே போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த திமிர்வாத காரணத்தினால் துன்புறும் மக்களை ஒரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நம்பிக்கைக்காக, எங்கள் ஜெபங்களுக்காக, எங்கள் விசுவாசத்திற்காக அவர்களை தொட்டு குணப்படுத்தும். இந்த ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதியும். உன் திருமைந்தன் இயேசுவின் உடலை உண்டு ரத்து பெறும் மக்களுக்கு அருளையும் ஆற்றலை நிறைவாய் பொழிந்தரும். இவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவாய் மாற வேண்டும். வாழ்வது நாங்கள் அல்ல, இயேசு எங்களில் வாழ்கிறார் என்று இவர்கள் உணர்ந்து வாழ வேண்டும். அதற்காக இவர்கள் வாழ்க்கையை மாற்றும் திருப்பலியில் ஆர்வத்தோடு பங்கெடுக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் மாறும். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். மீண்டும் அந்த முதல் வரியை மட்டும் இருமுறை பாடுவோம். இப்பொழுது பாதம் கழுவுகின்ற அந்த சடங்கு அப்படி அமைக்கப்பட்டிருக்க பாடகர் குழுவினர் பாடுவாங்க. 12 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய பாதங்களை கழுவுகிற வேளையில நீங்க பாடகர் குழுவினர் பாடும்போது அந்த பாடலோடு சேர்ந்து பாடுங்க. ஒரு காரியத்தை மனக்கண்ணுள்ள நிறுத்துங்க. கணவன் மனைவியுடைய கால்களை கழுவுவதை போல, மனைவி கணவனுடைய கால்களை கழுவுவது போல, பெற்றோர்கள் பிள்ளைகளின் பாதங்களை கழுவுவது போல, பிள்ளைகள் பெற்றோரின் பாதங்களை கழுவுவதை போல உணருங்கள். நீங்க செய்ய போறது பிராக்டிக்கலா, ஆனா மனக்கண்ணு அப்படி நிறுத்தி பாருங்க. அப்படி கழுவும் போது உங்க கணவன் எப்படி சந்தோஷப்படுவார். கணவன் மனைவியோட காலம் என்ன பாதத்தை சொல்றீங்க? ஆண்டவரே பாவப்பட்ட திருத்தூதர்களின் பாதத்தை கழுவினார். நம்ம கழுவுறதுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் பிரஸ்டீஜ், ஈகோ இருக்கிற வாழ்க்கை அட்லீஸ்ட் மனத்தளவில் நினைச்சு பார்ப்போம். கணவன் மனைவியுடைய பாதத்தை கழுவி எதுக்காக? மனைவிக்கு எதிராக செய்த துரோகத்திற்காக, அவளை மறைத்து அவளுக்கு எதிராக செய்த பாவத்திற்காக. அதுபோல மனைவி கணவனுடைய பாதத்தை கழுவுவார். நினைச்சு பாருங்க, அவருக்கு எதிராக செய்த பாவத்திற்காக. அதுபோல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக நீங்க அவங்களுக்கு எதிராக செய்த பாவத்திற்கு பரிகாரமாக அவர்கள் பாதங்களை உங்கள் கண்ணீரால் கழுவுகிறீர்கள் என்ற உணர்வோடு உங்கள் மனக்கண் கொண்டு நீங்க கழுவுங்க. நான் சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிற நிகழ்ச்சி பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடி பக்தியோடு பங்கெடுக்கிறேன்.
அனைவரும் விசுவாசிகளை மன்றத்துக்காக எழுந்திருப்போம். அன்பு தந்தை இறைவா, ஆழ்ந்த நம்பிக்கையோடு உன் திருமணத்தை சான்றல் வழியாக நாங்கள் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிய மதருளை எங்களுக்கு காணும். தொன்றாற்றவே உம் மகனை உலகிற்கு அனுப்பிய அன்பு தந்தாய். திருத்தவையை பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு பணிபுரியவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். அடுத்தவர் நலனுக்காக தாம் உழைக்கும் போது இறைவன் தம்மை உடல் உள்ள நலனோடு வழிநடத்துவார் என்பதை புரிந்து வாழவும் வரமல்ல வேண்டும் என்றும் உண்மை மன்றாடுகிறோம். எங்களை வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் அரசின் வருவாயும் மக்களுக்கான திட்டங்களையும் தம் நாட்டு மக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பொதுநல எண்ணத்துடன் செயல்படுத்த முனைய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களின் காலடிகளை கழுவி தொன்றாற்றினார், மேன்மையை எங்களுக்கு உணர்த்தினார். உம் திருமகன் அரிசுவடை பின்பற்றி நாங்களும் தொன்றாற்றும் சீடர்களாக வாழவும் எங்கள் சிந்தனையும் உழைப்பையும் அடுத்தவர் பணிக்கு அன்பானவர்களாக அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஒப்பற்ற நல் ஆசிரியராம் இறைவா, பணிக்குருத்துவத்தின் வழியாக உமக்கு பணிபுரிய உண்மையுள்ள அருள்பணியாளர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் பிறர் அன்பையும் பிறர் பணியையும் மையப்படுத்தி உழைக்கும் போது அவர்களுக்கு மன உறுதியும் ஆற்றலும் தந்து வழிநடத்தும் பொது குருத்துவத்தின் வழியாக இவ்வுலகில் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பொதுநிலையினர் இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து வாழும்போது அவர்களை தூய ஆவியால் வழிநடத்தி பாதுகாக்கும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தியாக திருவுருவே இறைவா, உலக மாந்தரின் மீட்பின் நினைவாக உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் நினைவாக எங்களுக்கு விட்டுச் சென்றார். புதிய உடன்படிக்கையின் நாளில் உம் அன்பு மகனை பின்பற்றி நாங்களும் பொது வாழ்வில், குடும்ப வாழ்வில், துறவ வாழ்வில், தனிமனித வாழ்வில் முழுமையாக எங்களை தியாகம் செய்ய முன்வரும் பிறர் பணி ஆற்றுவதும் பிறர் மனம் பேணுவதுமே மனித வாழ்வின் உண்மையான பொருள் என்பதை உணரவும் வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மௌனமாக துதிப்போம். குடும்ப அமைதிக்காக, தொழில் வளர்ச்சிக்காக, கடன் தொல்லையிலிருந்து விடுபட, பெற்றோர் பிள்ளைகள் உறவு வாழ
தொலைக்காட்சி, அலைபேசி அந்த சாத்தானின் தொல்லைகளுக்கு கூடுதலுங்க. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை மாவட்டமாக இந்த கருத்துக்களுக்காக இந்த திருப்பதியானது கொடுக்கப்படுகிறது. அமல்ராஜ் ரோஸ்மேரி குடும்ப கருத்துப்படி பங்கு நலனுக்காகவும் பங்கு தந்தையின் உடல் உள்ள நலனுக்காகவும், மாணிக்க சுந்தரம் ஜெயமேரி கருத்துப்படி பாப்பரசர் கருதினார் குருக்கள் மற்றும் கன்னியர்கள் உடல் உள்ள சுகத்திற்காக அவர்களை திரு அவை படித்ததற்கு நன்றியாக, ஜெயமேரி பிரான்ஸ்லின் ராஜா பிரதீப் கீர்த்திகா பௌத்தினா ஜோஸ்வா கருத்துப்படி திருத்தந்தை அகில உலக குருக்களுக்காக அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக, ஆனந்த் ஆரோக்கிய நான்சி பிரியங்கா வினோலியா ஜெனிலியா கருத்துப்படி திருத்தந்தைக்காகவும் அகில உலக குருக்களுக்காகவும், ஜெயமேரி கருத்துப்படி திருத்தந்தைக்காக, விக்டர் ரெண்டல் மேரி சுமித்ரா ஜெஸ்மி கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காக, ஜோசப் ஆண்டனி மேரி ஆண்டனி கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, தமிழரசு அல்போன்ஸ் மேரி கருத்துப்படி பேர குழந்தைகளின் உடல் உள்ள சுகத்திற்காக விசுவாச வளர்ச்சிக்காக, ஜெரோம் ஜெனி கருத்துப்படி தொழில் வளர்ச்சிக்காக, ஆரோக்கிய மேரி சுபாத்தாள் கருத்துப்படி உடல் நலத்திற்காக, ரத்னம் எலிசபெத் பில்லர் செல்வம் செல்வராஜ் மீரியதாஸ் இவர்களின் ஆன்ம இடைப்பாட்டிற்காக மற்றும் இந்த திருப்பிடம் சூழ்ந்து ஜெபிக்கின்ற உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பதியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது காணிக்கை பாடல் காணிக்கை. அங்கே இறைவன் இருக்கின்றார்.
எல்லாம் தந்தையாக இவருக்கு கேட்கலாம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்முடைய நாமம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். என்று உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்படைக்கும் பரிபொருளாக முதல் தம்மையை ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்கான பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் நடுவில் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் மாற்றுமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பரிபொருட்களாகவும் நிறைவேற்று ஆசி வழங்கிட உன் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக நாங்கள் முதலில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமை வழிந்து அதனை வழிநடத்தியது. உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினஸுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய அனைவரையும் நீ நினைவு கூறுதலும், மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூறுதலும், உண்மையை இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் தமக்காகவும் தமவருக்காகவும் இப்புகழ்ச்சி பணியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தாங்கள் பொருத்தனைகளை செலுத்துவார்களாக. உம்முடைய புனிதர் அனைவருடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாற்றுமிக்க மரியாதையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவருடைய பேரு பெயர்களால் வேண்டுதலாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுவது அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே,
ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளிலே இக்காணிக்கைகளை மனநிலையோடு ஏற்றுள்ளவை கொண்டாடுகிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தரும், மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தரும். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாக இருக்கச் செய்கிறோம். இவ்வாறு அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள், அதாவது இன்று புனித வியாழன்று வணக்கத்துக்குரிய உன் திருக்கைகளில் தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாக உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்திய பின் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய உன் திருக்கைகளில் தம் திருக்கைகளை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஊழியர்களும் உன் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீ எங்களுக்கு வழங்கியுள்ள படைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் குடியில்லா மீட்பளிக்கும் திருக்கிணத்தையும் தூய புனித மாசற்ற பரிபொருளாக மாண்புமிக்க உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கிகளும் நீதிமானாக ஊழியையும் ஆவியரின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் வரையையும் உம்முடைய தலைமை ஒரு மெல்கிசேதேக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கலந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாக மாசற்ற பரிபொருளாக ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் இறைவா, உம்முடைய வானதூதர் உம் திருக்கைகளாகிய பரிபொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்பிடத்திலிருந்து உடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரியையும் மறுபடியும் விரைவாய் பெற்றுக் கொள்ள செய்தரும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில்விடும் சகோதர சகோதரிகள், இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் ஆன்மாக்கள், உமது திருப்பிடம் சூழ்ந்து ஜெபிக்கின்ற குடும்பத்தில் மரிப்பவருடைய ஆன்மாக்கள் அனைத்தையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தரும். ஆண்டவரே, இவர்களுக்குள்ளும் கிறிஸ்துவில் இணைப்பார் அனைவருக்கும் ஆறுதலும் மொழியும் அமைதியும் நிறைந்த இடத்தை சந்தித்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகி அடியார்கள் நாங்கள் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாக திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா ஆகியோருடனும் புனித அனைவருடன் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டது மாறாக ஒரு மிகுதியான மன்னிப்பால் புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இவர் வழியாக ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவையாகி புனிதப்படுத்தி ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே
தூயாவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அமைதியை உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர்.
அவர்கள் கைதட்ட வேண்டாம் என பாடுகளை நாம் இன்னும் அதிகமாக சிந்திக்கின்ற வேளை அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்போம். அந்த அருமையில பாடிய அந்த பாடல் குழுவினர், இந்த பூசலுதவி செஞ்ச சீடர், பூசலுதவிக்காக உதவிய சிறுவர்கள் மற்றும் இன்றைய நாளிலே திருத்தூதுவருடைய அந்த ஒரு ரோல் நீங்கள் பங்கெடுத்து சூஸ் பண்ணிக்கொண்டு அவர்களுக்கும் இந்த திருப்பதியில் பக்தியோடு கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் பங்கெடுத்தது சார்பாக கூடி வந்து உதவி செய்ய வந்திருக்கின்ற அருட்சோதரிகள் சார்பாக நன்றியை சமர்ப்பிக்கிறேன். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இப்போ என்ன அப்படின்னா, நன்றி மன்றாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பீடத்துக்கொண்ட வளர்ந்தால் படியான நற்கரை இருக்குது. நாளைக்கு உலகத்தில் எங்கேயுமே பூசை இல்லை, ஏன்னா இயேசுடைய இறப்பை கொண்டாடுகிறோம். எனவே இன்று வசீகரம் கொண்டப்பட்ட அந்த நன்மை தான் நாளையும். அப்படி யாருக்கா உடம்பு சரியில்லாம் உங்களுக்கு அவசரத்தில் கொண்டு போவதற்காக புதிதாக மாற்றெடுத்து தயாரிக்கப்பட்டிருக்கிற நற்கரை பிழையில் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு 12 மணி வரை ஆராதனை நடக்கும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. தயவு செய்து 1 மணி நேரமாவது, குறைஞ்சது நான் சொல்றேன், 1 மணி நேரமாவது ஆண்டவருக்கு சொல்லப்படும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கெத்செமனி தோட்டத்தில் இயேசு திருத்தூதர்களை பார்த்து சொன்னது, 1 மணி நேரம் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்கும் இல்லையா? அதைத்தான் இன்னைக்கு உங்களை கேட்கிறார். ஒரு அருமையான கெத்செமனி அனுபவம் தான். அப்படி கெத்செமனிக்குள்ள போற மாதிரி தான் ஒரு அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த நன்றி மன்றாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் முழந்தாள் பிடிக்கும் போது பாடகர் குழுவினோடு சேர்ந்து எல்லாரும் பாட ஒரு பாடுவோம். அப்போ தூபம் காட்டப்படும். பிறகு அங்கே தயாரிக்கப்பட்ட புதிய இடத்தில் நற்கருணை வைக்கப்படும். முதலில் வான்பியர் கீதத்தை அங்கு பாடுவோம். அப்பொழுது தூபம் காட்டப்படும். தொடர்ந்து உங்களுக்கென குறிக்கப்பட்ட அந்த பகுதியினர் அந்த ஆராதனையை பக்தியோடும் பயம் நிறைந்த உள்ளத்தோடும், உயிர் தாண்டவர் இந்த நற்கரையில் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார், அவருடைய பாடுகளை இன்னும் அதிகமாக சிந்திக்க இந்த நாட்களில் இந்த சிந்தனையிலே பக்தியோடு ஆராதிப்போம். அங்கே போய் வேடிக்கை பார்க்கறது, கால நீட்டிப்புக்காரது செய்யக்கூடாது, பாவம். ஏன்னா இயேசு, நீங்க இயேசுவை அவங்க மரியாதை தயவு செய்து செய்யணும். உங்க வீட்டில் இருக்கிறார் அவங்களுக்காக பரிகாரமா ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நாளை காலையில் 11 மணிக்கு இங்கு சிலுவை பாதை நடைபெறும். காலை 3 மணிக்கு உங்களுக்கு தெரியலையா, பரிகாரம் இங்கிருந்து ஆரம்பிச்சு அங்க நாம கோவில் கோயிலுக்கு போவோம் நினைக்கிறேன். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். 11 மணிக்கு சிலுவை பாதையில் பங்கெடுங்க. அதுக்கப்புறம் அந்த பரிகார பவனி மாலை 3 மணிக்கு இங்கிருந்து ஆரம்பிக்கும். காலையில் 11 மணிக்கு வழக்கம் போல சிலுவை பாதை நடைபெறும். இந்த நேரத்தில் மீண்டும் யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டுன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக 2 சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. இங்கிலீஷ் சிஸ்டர்ஸும் சிஸ்டர் ஜெசி அவர்களுக்கும் கை தட்ட வேண்டாம். அவர்களுக்கும் இறைவன் சார்பாக இறைவனிடம் அருளையும் ஆசையை பெற்றுத்தர இறைவன் அவர்கள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் நன்றி மரணத்துக்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உன் திருமகன் இரவு விருந்தினார் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முடிந்த அனைவரும் குழந்தாள் பிடிப்போம். குழந்தையால கண்டிப்பா குட்டி போல நீ கிழங்க கிளவி நீயே டிசைட் பண்ணி கிளவனா கிளவியா அது சில பசங்க நம்மளோட பக்தியை கை கூப்பிடு. இப்படியெல்லாம் கையெல்லாம் வெளிப்படும். பக்தியை கை கூப்பிடு பழகு.
செலுத்துவார்கள். நற்கருணையானது எடுத்து வரப்படும். நீங்களும் பக்தியாக கலந்துக்குங்க. இந்த சும்மா சாதாரண இதில் ஊர்வலத்தில் போகக்கூடாது. அதாவது உயிர்த்த ஆண்டவர், உண்மையான கடவுள் நம்மளோட மறந்துடாதீங்க. விளையாட்டுக்காக தயவு செய்து எதையும் செய்யாதீங்க. பக்தியோட வாங்க. அங்கே போய் ஸ்தாபனம் செய்யப்பட்டு வான்பியர் கீத பாடகர் குழுவினர் பாடுவாங்க. அப்போ மீண்டும் அதற்கு தூபமிடப்படும். தொடர்ந்து உங்களுக்கு குறிக்கப்பட்டவர்கள் ஆராதனை செலுத்தி ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் பக்தியோடு எழுந்திருந்து எங்களோடு இணைந்து பவனி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.